ஒரு மன்னனின் வாக்குறுதி, ஒரு விவசாயியின் உவமை. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இதுதான். என்னடா இது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இதுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் ஒரு ராஜா, அவரோட வம்சம், அதிகாரம், ராஜ்யம்னு பெரிய பெரிய விஷயங்கள். இன்னொரு பக்கம் ரொம்ப எளிமையா ஒரு விவசாயி, விதை, நிலம்னு பேசிட்டு இருக்கார். இது ரெண்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? சம்பந்தமே இல்லாம தோணுது இல்லையா? ஆனா அங்கதான் ஒரு ஆச்சரியமான, ஒரு ஆழமான தொடர்பு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ தோண்டி எடுக்க போறோம். சரி வாங்க, முதல்ல அந்த மன்னனோட கதைக்குள்ள போவோம். அதாவது தாவீது ராஜா. கடவுளே அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறார். இது ஏதோ சாதாரண ப்ராமிஸ் இல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட, ஒரு வம்சத்தோட அஸ்திவாரமே இந்த வாக்குறுதி தான். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, சாமுவேல் புத்தகத்துல கடவுள் தீர்க்கதரிசி நாத்தான் மூலமா தாவீது ராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல். அப்ப கடவுள் என்ன சொல்றார்? இதோ பாருங்க, உன்னோட குடும்பமும் உன்னோட ராஜ்யமும் எப்பவுமே உறுதியா இருக்கும். உன்னோட சிம்மாசனம் அது என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும். யோசிச்சு பாருங்க, என்றென்றைக்கும், ஃபார் எவர். ஒரு மனுஷனுக்கு இதை விட பெரிய வாக்குறுதி என்ன இருக்க முடியும்? சரி, இந்த பெரிய வாக்குறுதிய இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு 3 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல் விஷயம், தாவீது வழியிலிருந்து ஒரு வாரிசு வருவார். ரெண்டாவது, அந்த வாரிசு கடவுளோட பெயருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவார். மூணாவதா, அந்த வாரிசோட சிம்மாசனம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இதுதான் அந்த ஒப்பந்தத்தோட மைய கருத்து. ஓகே, இப்படியே தாவீது ராஜா காலத்திலிருந்து ஒரு டைம் டிராவல் பண்ணி பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் வருவோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து நேரா புதிய ஏற்பாட்டுக்கு. இப்போ இயேசு சொல்ல போற ஒரு உவமையை கவனிக்கலாம். இயேசு மார்க்கு நற்செய்தியில ஒரு கதை சொல்றார். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு விவசாயி விதைகளை விதைக்கிறார், அவ்வளவுதான். பார்த்தா ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்லையா? ஆனா இந்த சின்ன கதைக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இது ஏதோ விவசாயம் சம்பந்தப்பட்ட கதை மட்டும் இல்லைன்னு இயேசுவே தெளிவா விளக்குறாரு. அந்த கதையில வர விதை இருக்கே, அதுதான் கடவுளோட வார்த்தை. அந்த விதைய விதைக்கிறவர் அவர்தான் கிறிஸ்து. இப்ப பாருங்க, கதையோட மொத்த அர்த்தமும் அப்படியே மாறிடுச்சுல்ல. இந்த ஓமையில 4 விதமான நிலங்களை பத்தி பேசப்படுது. விதை ஒண்ணுதான், ஆனா அது விழுற நிலம் வேற வேற. வழி ஓரத்துல விழுறத பறவைங்க கொத்திட்டு போயிடுது. பாறை நிலத்துல வேர் புடிக்காம கருகிடுது. முள்செடி இருக்கிற இடத்துல அது வளர முடியாம நெறிஞ்சிடுது. ஆனா அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை மட்டும் அடேங்கப்பா பெரிய அறுவனைய கொடுக்குது. இது வேற ஒன்னும் இல்ல, கடவுளோட வார்த்தையே நம்ம மனசு எப்படி ஏத்துக்குதுங்கிறத பத்தினதுதான். இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு பக்கம் தாவீதோட ராஜ்யம், இன்னொரு பக்கம் இயேசுவோட விதை. இப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம இணைக்க போறோம். ரெடியா? அப்போ அந்த கனெக்ஷன் என்ன தெரியுமா? அதுதான் விதை. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில விதைங்கிறது அவரோட வாரிசு, ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு வாரிசு. அவர் ஒரு பூமிக்குரிய ராஜ்யத்தை கட்டுவார். ஆனா இயேசுவோட உவமையில விதைங்கிறது என்ன? அது கடவுளோட வார்த்தை. அது பூமிக்குரிய ராஜ்யத்தை இல்ல, மக்களோட இதயங்கள்ல ஒரு ஆன்மீக ராஜ்யத்தை உருவாக்குது. பாத்தீங்களா? இயேசு அந்த பழைய வாக்குறுதியை எடுத்து அதுக்கு ஒரு புத்தம் புதிய ஆழமான அர்த்தத்தை கொடுக்கறார். இந்த பார்வை மாற்றம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. இப்போ அந்த ராஜ்யம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரச வம்சத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. யார் வேணும்னாலும், யார் அந்த கடவுளோட வார்த்தையை ஏத்துக்கிட்டாலும் அவங்க அந்த நித்திய ராஜ்யத்தோட ஒரு பகுதியாக முடியும். அதாவது ராஜ்யம்ங்கிறது வெளியில இருக்கிற ஒரு இடம் இல்ல, அது நமக்குள்ள, நம்ம இதயத்துல உருவாகிற ஒரு நிலை. சரி, இவ்ளோ தூரம் இந்த பழைய கதைகளை பத்தி பேசிட்டோம். இதிலிருந்து நமக்கு என்ன? நம்மளோட வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? வாங்க அத பார்க்கலாம். கடைசியா கேள்வி ரொம்ப சிம்பிள். கடவுளோட வார்த்தைங்கிற அந்த விதைக்காக நம்ம இதயம் எந்த மாதிரி நிலமா இருக்க போகுது? வழியோரம் மாதிரி இறுகி போயிருக்கா? இல்ல பாறை நிலம் மாதிரி மேலோட்டமான விசுவாசத்தோடு இருக்கா? இல்லைனா உலக கவலைகள், ஆசைகள்ங்கிற முள்ளெல்லாம் வளர்ந்து அதை நெருக்குதா? இல்ல நல்ல பலன் கொடுக்கிற ஒரு செழிப்பான நிலமா நம்ம இதயம் இருக்கா? அப்படி நல்ல நிலமா இருந்தா பலன் என்ன தெரியுமா? 100 மடங்கு. ஆமாங்க, நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஆன்மீக அறுவடை சாத்தியம்னு தான் அந்த உவமை சொல்லுது. நம்ம மனச தயார்படுத்தினா பலன் பிரம்மாண்டமா இருக்கும். அதனால இந்த கடைசி கேள்வி உங்களுக்கானதுதான். எப்படி தாவீதோட வாக்குறுதி இயேசுவோட உவமை மூலமா ஒரு புதிய பரிமாணத்தை அடைஞ்சதோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில விதைக்கப்படுற வார்த்தை எவ்வளவு பலனை கொடுக்கும்? உங்க இதயம்ங்கிற நிலம் எவ்வளவு பெரிய அறுவடையை கொடுக்க போகுது? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு.